வெண்பாவ கடத்தின அந்த லேடி ரொம்ப நேரமா வெண்பாவ அங்க வச்சிருந்தா ஆபத்து அப்படிங்கிறதால, அந்த இடத்துல இருந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெண்பாவுக்கு மயக்க மருந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால, வெண்பா மயக்க நிலையில படுத்திருக்கிறாங்க. வெண்பாவ இந்த நிலைமையில பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வெண்பா நெறைய முறை கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ரவுடிகள்னால அவங்க பல கஷ்டங்கள அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த முறையும் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரத பார்க்குறப்பவே, இந்த மாரி ஸ்டோரி லைன் தேவையா? அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே எண்ண தோணுது. இப்போ விஜய், மல்லி 2 பேருமே ஆட்டோல தான் வந்துட்டுருக்கிறாங்க. ஏன்னா அந்த லொக்கேஷன் ஒரு இடத்த காமிக்குது அப்படிங்கிறதால அவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வெண்பா காணல அப்படிங்கிறத தான் விஜய், மல்லி 2 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அந்த ஆட்டோ டிரைவர் அந்த விஷயங்கள கேட்கவுமே அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சு சார்? ஏதோ குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. குழந்தைய காணோங்கிறீங்க. உங்க குழந்தையோட ஃபோட்டோவ காமிங்க" அப்படிங்கிற மாரி அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கவுமே, விஜய் அவங்க மொபைல்ல இருக்கிற அந்த வெண்பாவோட ஃபோட்டோவ எடுத்து காமிக்கவுமே, இந்த பொண்ண தான் அந்த லேடி கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிர்றாங்க. ஏன்னா கோர்ட்ல இருந்து ஆட்டோல தான் அந்த லேடி கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறதால, அவங்களோட ஆட்டோல தான் கடத்திட்டு போயிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இப்போ விஜய் கிட்ட சொல்லவுமே, இப்போ விஜய் நீங்க எங்க இறக்கி விட்டீங்க அப்படிங்கிற எல்லா தகவலையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இருந்தாலுமே இப்போ வெண்பா அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லேடி தான் ரொம்பவே சாமர்த்தியமா செயல்படுறாங்களே, நாங்க வச்சிருந்த ஆபத்து அப்படிங்கிறதால இப்போ வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க அப்படிங்கிறதால, அந்த லொகேஷனை வச்சு அவங்கள பின்தொடர்ந்து போக போறாங்களா? இல்ல வெண்பாவை எப்படி மீட்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. விஜய், மல்லி 2 பேருமே ஒவ்வொருத்தங்க கிட்டயே அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பாவை விஜய், மல்லி 2 பேருமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, நம்ம வெண்பாவுமே ரொம்பவே புத்திசாலி பொண்ணு அப்படிங்கிறதால, அவங்களுமே மயக்கம் தெளிஞ்சுது அப்படின்னு சொன்னா, எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாரி, அவங்களுமே ஒரு சுய முயற்சிகள்லாம் எடுக்க தான் செய்வாங்க. ஸோ அப்கமிங்கில வெண்பா நிச்சயமா சேஃபா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.